வணக்கம் and welcome to home cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மஷ்ரூம் பக்கோடா. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல மெலிசா ஸ்லைஸ் பண்ண மஷ்ரூம்ஸ் 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதை போட்டு பொடியா நறுக்கின பூண்டு, பொடியா நறுக்கின இஞ்சி, பொடியா நறுக்கின பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு பொடியா நறுக்கின கொத்தமல்லி, பொடியா நறுக்கின புதினா, இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் தூள், 1 டீஸ்பூன் காரம், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 4 இல்லைன்னா ஒரு 5 டீஸ்பூன் கடலை மாவு இன்னும் கொஞ்சம் வேணும்னா அப்புறமா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடலை மாவு போட்டிருக்கேன், ஏன்னா தேவைப்பட்டதுனால ஒரு கப் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பக்கோடாக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் போட்டிருக்கோம், மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கோடா மிக்ஸ்சரை எடுத்து அதில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஷ்ரூம் பக்கோடா தயார். இன்னும் வித்தியாசமான பக்கோடா ரெசிபி நான் செஞ்சுருக்கேன், அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ருசிச்சு சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on Amazon and 21 Frames.